பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூரில் 11.58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு மற்றும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கே.என். நேரு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான 5 ஆண்டுகால ஆட்சியில் 1,30,00,000 பேருக்கு கூடுதலாக குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டதாகவும், மேலும் 1 கோடி பேருக்கு குடிநீர் வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன், மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் நெசவாளர் காலனி பகுதியில் உள்ள மாநகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் 30 ஆண்டுகள் பழமையான கட்டிடம் என்பதால் மருந்து வழங்கும் அறையில் கூரைகள் வலுவிழந்து காணப்பட்டது. இதுகுறித்து செவிலியர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள மாநகராட்சி சார்பில் ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. இதற்காக அந்த அறையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மருந்துகள் அனைத்தும் வேறு பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அந்த கட்டிடத்தின் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்தது. கட்டிடத்தின் உள்ளே யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கல்பட்டு அருகே உள்ள கல்லூரி வளாகத்தில் சோளிங்கர் ரோட்டரி சங்கம் மற்றும் சி.எம். அண்ணாமலை மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து உலக மகளிர் தின விழாவை கொண்டாடியது. இந்த விழாவிற்கு சோளிங்கர் ரோட்டரி சங்க தலைவர் சத்தியேந்திரன் தலைமை தாங்கினார். இந்த விழாவில் சோளிங்கர் நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு பேச்சு போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் கல்புதூர் பகுதியில் ஸ்ரீ சுந்தரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து ஓடின. இதில் குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டிய காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அப்போது காளைகள் முட்டியதில் 10 பேர் காயமடைந்தனர். அவர்களுக்கு அங்கே அமைக்கப்பட்டிருந்த முதலுதவி சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் காவல் ஆய்வாளர் தயாளன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நடுப்பட்டி ஊராட்சி பருக்கை விடுதி கிராமத்தில் குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த போராட்டத்தில் குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி பொதுமக்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் ஆனைக்குளத்தம்மன் மரத்தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வேலப்பாடியில் ஆனைக்குளத்தம்மன் மற்றும் படவேட்டம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் தேரை 4 மாட வீதிகளில் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். அப்போது உப்பு, மிளகு, சில்லறை காசுகள், பழங்கள், பூக்கள் ஆகியவற்றை தேரின் மீது வீசி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லை மாவட்டம் பேட்டையில் நியாய விலை கடை ஒரு வாரத்திற்கு பிறகு திறக்கப்பட்டதால் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கும் சூழல் நிலவியது. இந்நிலையில் ஆய்வுக்கான அதிகாரியை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஒரு வாரமாக கடையை திறக்காத விற்பனையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பாக உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி மற்றும் ஊர்வலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ்பா சாஸ்திரி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாணவிகள், ஆசிரியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
இந்த ஊர்வலம் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தொடங்கி அண்ணா சிலை, கடைவீதி, 4 ரோடு பேருந்து நிலைய சாலை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே நிறைவடைந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நியாய விலைக் கடையில் அரிசி வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மீது லாரி மோதிய விபத்தில் பெண் படுகாயமடைந்தார். தொடர்ந்து காயமடைந்த பெண்ணை அப்பகுதி மக்கள் மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சித்தூர் செல்லும் சாலையில் தொடர்ந்து வாகன விபத்து நடைபெற்று வருவதால் வேகத்தடை அமைக்க கோரி பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் மனு அளித்தும் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஒரே ஊராட்சியில் 2,56,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பள்ளிக்கூடம், சமுதாய நலக்கூடம், கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட மக்கள் நலத்திட்ட பணிகளை சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து ஓட்டியம்பாக்கம் ஊராட்சியில் கூட்டுறவு சங்கம் நிதியில் இருந்து 29.60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 135 லாக்கர்கள் கொண்ட கூட்டுறவு வங்கியையும் சோழிங்கநல்லூர் தொகுதி எம்எல்ஏ எஸ். அரவிந்த் ரமேஷ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார்.